ஹாய் எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா NDS ஈகோ மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய லியோ அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த NDS ஈகோ மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரை சார்ந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர். இந்த NDS ஈகோ மோட்டார் ப்ரைவேட் லிமிட்டடை வந்துட்டு மிஸ்டர் MH ரெட்டி அப்படின்றவருடைய தலைமையில் குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸை வச்சு இந்த நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய ரொம்ப பாப்புலரான மாடல்ஸ் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா NDS ஈகோ லியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அப்புறம் NDS ஈகோ லியோ ப்ளஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், இந்த ரெண்டு எலக்ட்ரிக் வாகனங்கள் தான். ஸோ இந்த NDS ஈகோ லியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த லியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துட்டு இந்தியாவுடைய முதல் ஹை பவர்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியுடைய வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1460 mm வரைக்கும் ரொம்பவே நீளமாக கொடுத்துருப்பாங்க இந்த வண்டியுடைய வீல் பேஸ் அப்படின்றது ரெண்டு வீலுக்கும் நடுவில் இருக்கிற இடம் தான் வீல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதன் மூலமாக வந்து ரைடருக்கு வந்துட்டு கால் வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த வண்டியுடைய ரன்னிங் காஸ்ட்டுன்னு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு வெறும் 10 பைசாலேருந்து 15 பைசா வரைக்கும் தான் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் இல்லை? இந்த வண்டியுடைய டிசைன் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த NDS ஈகோ லியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய மெயின் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லப்படுற வேகத்தை கட்டுப்படுத்துகிற கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜிங்காக சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கன்சோல் இருக்குது. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கூடவே எலக்ட்ரானிக் அசிஸ்டட் பிரேக்கிங் சிஸ்டம் அழைக்கப்படுற EABS அதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஹாலஜன் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் LED டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லோ பேட்டரி இண்டிகேட்டர்ஸும் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியுடைய பிரேக்கிங் டியூட்டிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா முன்புறம் வந்துட்டு டிஸ்க் பிரேக் மூலமாகவும் பின்புறம் வந்துட்டு ட்ரம் பிரேக் மூலமாகவும் பிரேக்கிங் டியூட்டிஸ் வந்துட்டு கட்டுப்படுத்தப்படுது. இந்த வண்டியில் வந்துட்டு அலாய் வீலால் வந்து இந்த வண்டி உருவாக்கியிருக்காங்க. கூடவே இதில் வந்து டியூப்லெஸ் டயரும் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியுடைய கேர்வ் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த NDS ஈகோ லியோ உடைய கேர்வ் வெயிட் வந்து 90 கிலோகிராம்ஸ். இந்த வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு 1460 mm. அடுத்த இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய அதாவது இந்த NDS ஈகோ லியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பேட்டரியுடைய கெப்பாசிட்டி வந்துட்டு 72 வோல்ட் 21 ஆம்பியர் திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி மூலமாக பவர் செய்யப்படுது. இந்த வண்டியில் பயன்படுத்தியிருக்கிற மோட்டார் வந்துட்டு 1.6 கிலோவாட் திறன் கொண்ட BLDC ஹப் மோட்டார் மூலமாக இந்த வண்டி வந்து இயக்கப்படுது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 152 நியூட்டன் மீட்டர்ஸ் அதிகபட்ச டார்க்கையும் வந்து இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அடுத்த இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடியது. ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா எக்கனாமி மோடில் 125 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சும், அதுவே நார்மல் மோடில் வந்துட்டு 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சும், ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்துட்டு 83 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சும் வந்து கொடுக்குது ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா. அடுத்து இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரம் வந்துட்டு 4 மணி நேரம் பிடிக்கும் ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. இந்த வண்டியை வந்து ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 யூனிட்ஸ் வந்து கரண்ட் வந்து தேவைப்படுது, எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படுது. அடுத்த இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த NDS ஈகோ லியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய விலை வந்துட்டு 88,166 ரூபாய். இது வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ். ஓகே, ஸோ இந்த வண்டி எங்கே அவைலபிளாக இருக்கும், அப்புறம் இந்த கம்பெனியுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்பிளேயில் வந்து தரேன். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.